அன்பும் பண்பும் அறிவும் நிறைந்த உயிருக்குயிரான ரசிகர்களே நேயர்களே, நான் தான் உங்க அட்லாண்டா கணேஷ் வந்துவிட்டேன் ஒரு புது கதையை சொல்வதற்காக. அதாவது இந்த கதையுடைய டைட்டில் தாத்தாவை தேடி. நல்லா கேட்டுங்க, தாத்தாவை தேடி, இதுதான் டைட்டில். நம்ம ஊர் அட்லாண்டாவில் ஒரு ஃபேமிலி, ஜாயிண்ட் ஃபேமிலி, கிட்டத்தட்ட 40 வருஷமாக அங்கே இருக்காங்க. அதாவது நம்ம கதாநாயகன் தாத்தா அவரும் அவருடைய ஒய்ஃபும் 4 குழந்தைகளும் அமெரிக்காவுக்கு அவங்களுடைய சொந்த யாரோ ஸ்பான்சர் பண்ணதில் வந்து சேர்ந்தாங்க 1980s. அதாவது 80-81 அந்த டயத்தில் அட்லாண்டாவுக்கு வந்து விட்டார்கள். ரொம்ப ஓஹோன்னு பெரிய படிப்பெல்லாம் கிடையாது நம்ம கதாநாயகன் தாத்தாவுக்கு. அவர் பெயர் சந்திரசேகரன். நைஸ் மேன், ரொம்ப ஹாப்பி மேன், சந்தோஷமாக ஜாலியாக வளரணும்னு ஆசைப்பட்டவர். ஆனால் அவருக்கு ஒரு சாபக்கேடு என்னன்னாக்க, அவர் ஹாப்பியாக இருந்தால் அவருடைய அப்பா அம்மா அதில் யாராவது ஒருத்தர் ஏதாவது ஒரு பிரச்சனையை கிளப்பி விட்டு, என்னடா இது இந்த மாதிரி திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துருச்சேன்னு வருத்தப்பட ஆரம்பிச்சிடும் பாவம். அதாவது சின்ன சின்ன விஷயங்கள், நான் பெரிய விஷயங்கள்லாம் இல்லை. அந்த மாதிரி அப்பா கடும் கோபக்காரரு, அம்மா அப்பப்போ கோபத்தை சமாளிச்சுட்டு இருந்தாலும் பாவம் அவங்களுக்கு சமயத்தில் ஹிஸ்டீரியா மாதிரி கோபம் வந்துடும். அந்த மாதிரி அந்த குடும்பத்தில். அது தவிர நண்டுஞ்செண்டுமா 4 குழந்தைகள் வேற. இதுகளெல்லாம் மாரடிக்கிறதுனா ஒரு தாயாருக்கு எவ்வளோ கஷ்டம். ஹஸ்பண்ட் வேற கோஆபரேட்டிவ் இல்லாமல் கோபமாக இருந்து, நான் தான் மாதம் மாதம் பணத்தை கொடுக்குறேன்னு அதை வச்சு எல்லாத்தையும் சமாளிக்கிறத விட்டுட்டு என்ன போய் அதை பண்ணு இதை பண்ணுன்னு தொந்தரவு பண்ணுறியே அப்படின்னு கொஞ்சம் ஒரு 8 வயசு 9 வயசு இருக்கிற பையன்லாம் மிரட்டி போடா போய் இதை வாங்கிட்டு வா அதை வாங்கிட்டு வா அப்படி 10 பைசா தொலைஞ்சா கூட தொலைச்சிடுவார். தொலைச்சு அந்த மாதிரி ஒரு கேரக்டர். அந்த தாத்தாவுடைய அப்பா அம்மா அண்டு கூட வளர்ந்தவங்க எல்லாம். இப்போ அந்த தாத்தா ஒரு மாதிரி வளர்ந்து எல்லாம் ஆகி முடிந்த வரைக்கும் ஹாப்பியாக இருக்கிறதுக்கு ட்ரை பண்ணி, அண்ட் அவருடைய வாழ்க்கையில் ஃப்ரெண்ட்ஸு அவங்க இந்த சர்க்கிளில் சொந்தங்கள் இந்த சர்க்கிள்லாம் ரொம்ப ஒரு ஹாப்பி நேம் அவருக்கு. அண்ட் அதே நேரத்தில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிற ஆள், ஜோக்குக்கெல்லாம் வெளுத்து கட்டுவார். ஸோ எல்லாருக்கும் ரொம்ப பிடிக்கும். இவர் எப்போ வருவார்னு காத்துக்கிட்டு இருப்பாங்க. வந்தாக்க ராஜோபஜாரம் சாப்பிடாம விட மாட்டாங்க, அந்த மாதிரி குஷி. ஸோ இப்படிப்பட்ட ஒரு குட் மேன் ஒரு குட் லேடியை கல்யாணம் பண்ணிக்கிட்டு அவர் வாழ்க்கையை அங்கே தொடரும் போது இந்த கிரீன் கார்டு ப்ராசஸ் பண்ணவங்க அது வேற வந்து சேர, அவருக்கு இருந்த 4 குழந்தைகளை கூட்டிக்கிட்டு அமெரிக்காவுக்கு அட்லாண்டாவில் வந்து செட்டில் ஆகிறாரு. செட்டில் அப்படி ஆவார். இருந்த சொந்தம் பாவம் தெரியாதனம் ஒரே இஷ்டமே. 4 குழந்தைகளையும் கூட்டிக்கிட்டு இந்த 2 பேர் வந்து இங்கே இறங்கிட்டாங்களே, இவங்களை எப்படா சமாளிக்கிறதுன்னு அவருக்கு கிரீன் கார்டு ப்ராசஸ் பண்ண அட்லாண்டாக்காரங்க ரொம்ப வருத்தப்பட, இவங்க வந்து ஒரு மாதத்துக்குள்ளே அதெல்லாம் புரிஞ்சுக்கிட்டு அவங்களுக்கு ஏற்கனவே இது பண்ணதே ரொம்ப அதிகம், இன்னும் ரொம்ப சிரமம் கொடுக்கக்கூடாது அப்படிங்கிற எண்ணத்தில் இவங்க கடைன்னு கிடைச்ச வேலைகளையெல்லாம் பார்த்துக்கிட்டு, அப்படின்னு பெரிய படிப்பு கிடைப்பாலாம் ஒன்றும் கிடையாது. இருந்தாலும் அமெரிக்காவில் என்ன வேலை வேணால் செய்யலாமே. 2 பேரும் ஆளுக்கு ஒரு 10 மணி நேரம் வேலை செஞ்சாக்க அப்போல்லாம் வந்து $7 தான் மினிமம் சேலரி. ஸோ ஆளுக்கு ஒரு $70 கிடைச்சின்னு சொன்னால் $140 ஆச்சு. குழந்தைங்களில் கொஞ்சம் பெரிய குழந்தை, மற்றவங்களாம் பார்த்துக்கும் வச்சுக்கும் போகும் ஒரு அப்பார்ட்மெண்ட் எடுத்துட்டாங்க. இதை வச்சுக்கிட்டு அப்போ காஸ்ட் ஆஃப் லிவிங்கும் ரொம்ப கம்மி தான், அதனால் வாழ்க்கையை ஓட்ட முடிஞ்சுது. அதுக்கப்புறம் எல்லா குழந்தைகள்லாம் படிக்க வச்சது போனது வருஷங்கள் ஓடிக்கிட்டு இருக்கு. பட் இவருக்கு ஹாப்பியாக இருக்கிற மனுஷனுக்கு ஒர்க்குக்கு போனால் தான் அவருக்கு சந்தோஷம், ஹாப்பி. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் இவருடைய ஜோக்ஸ்லாம் கேட்டு ரசிப்பாங்க, அதை பண்ணுவாங்க. அண்ட் நல்ல சாப்பாட்டு பிரியர் அவர். அதே நேரத்தில் வீட்டில் வள்ளுவள்னு விழுவாங்க ஒய்ஃபு. ஏன்னா பிகாஸ் அவங்களுக்கு 1008 கஷ்டம், 4 குழந்தைகளை பார்த்துக்கணும் வைக்கணும். இவர் வந்து பெரியவர், அவ்வளோ தூரம் அதெல்லாம் இன்வால்வ் பண்ண மாட்டார். அட என்னம்மா நீ பாவம், குழந்தைங்கன்னா அப்படி தான் வளரும், என்ன இப்படி சொல்லிட்டீங்க, இப்படி வளர்ந்ததுன்னா என்ன ஆகும், உங்களை மாதிரி ஆகிடும் அப்படின்னு சொல்லி அடிக்கடி இவர் ஹர்ட் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் இவர் ஏதாவது ஒன்று ஆசைப்பட்டாருன்னா அதுக்கு எதிர்விதமாக தான் அவங்க எல்லாரும் செயல்படுவாங்க. அப்படி இப்படி இவருடைய லைஃப் ஒரு மாதிரி
என்னடா இது, ஹாப்பியா இருக்க வேண்டிய ஒரு ஆளை ஏன் இந்த மாதிரி போட்டு அவஸ்தைப்படுத்துறாங்க இவங்கங்கிற மாதிரி போக நாட்கள் என்ன வெயிட் பண்ணுமா, இவருடைய திங்கிங் கஷ்டம் எல்லாம் பார்த்துட்டு இருக்குமா, அது பாட்டுக்கு பறக்குது. இப்ப நம்ம தாத்தாவுக்கு கிட்டத்தட்ட 70 இயர்ஸ் ஆயிப்போச்சு. பசங்கள்லாம் கடகடன்னு முன்னுக்கு வந்துட்டாங்க. ஆனா ஒரு ரூபாயிலும் அப்பா அம்மா விட்டு போகாம நல்ல பெரிய வீடா வாங்கி எல்லாரும் சந்தோஷமா இருக்காங்க. கிட்டத்தட்ட 7-8 பெட்ரூம் இருக்கு அந்த வீட்டுல. கீழே ஒரு 2-3 பெட்ரூமு, மாடியில் ஒரு 4 பெட்ரூமு, ப்ளஸ் எல்லா பெட்ரூமுக்கு அட்டாச்சு பாத்ரூம்னா அது என்ன இது என்னன்னு. ஏன்னா எல்லா பசங்களும் சம்பாதிக்கிறாங்க, எல்லா பசங்களுக்கும் கல்யாணம் ஆகி போச்சு, எல்லாருக்கும் குழந்தைகள் இருக்கு. அதாவது ஒரு ஆச்சரியமான விஷயம், இந்த காலத்துல ஒரு கூட்டு குடும்பம், எல்லா பேரன் பேத்திகள்லாம் ஹாப்பியா இருந்துக்கிட்டு, பசங்க எல்லாம் ஒன்றா இருந்துக்கிட்டு, அதே நேரத்தில் அவங்களுடைய ஒய்ஃப் எல்லாம் சந்தோஷமா இருக்கிறது, அண்ட் வந்த மாப்பிள்ளை சோக்கியோட சந்தோஷமா இருக்கிறது, இதெல்லாம் ரொம்ப ஆச்சரியமான விஷயமாச்சு. இருந்தாலும் அந்த வீடு ஒரு ஃபேக்ட்ரி மாதிரி இருக்கும். காலங்காலத்தில் எழுந்து பார்த்தீங்கன்னா அவங்கவுங்க வேலைக்கு கிளம்புவாங்க, அதை பண்ணுவாங்க இதை பண்ணுவாங்க. கராஜ்லேருந்து ஒரு 4 கார் சர்னு போகும். அண்ட் தவிர பார்க்கிங் வேற டிரைவில் இருக்கும் கார்கள். அப்படி எப்படி பார்க்குறது, குழந்தைங்கள்லாம் ஸ்கூலுக்கு அவசரமாக கிளம்பி போகிறது, வைக்கிறது போகிறது, பேர பசங்க பேத்திங்க அது இது எல்லாம் இருக்கும். ஆனால் இவருக்கு சந்தோஷமா இருக்கும். ஆஹா, நம்ம ஒரு ஆலமரம் மாதிரி விழுதுகள் இவ்வளவு இருக்கேன்னு சந்தோஷப்படுவாரு. பட் இருந்தாலும் இவரை ஹாப்பியா இருக்க விட மாட்டாங்க. எல்லாரும் ஏதாவது ஒரு பிரச்சனை, அண்ட் அடுப்புல திடீர்னு ஏதாவது இதாகி போச்சு ஏதாச்சுன்னாக்க நீங்க பேச்சு கொடுக்குறீங்க, அதனாலதான் இந்த மாதிரி ஆகி போச்சுன்னு ஒரே போட்டுருவோம் ஒய்ஃப். அந்த மாதிரி சொல்லி சொல்லி இந்த தாத்தாவுக்கு ஒரு பெரிய பிரச்சனை என்னன்னாக்க, ரிட்டையர்ட் லைஃப் எல்லாம் உழைச்சாச்சு எல்லாம் பண்ணியாச்சு, அப்பத்தான் நம்மளால ஹாப்பியா இருக்க முடியல, இப்போது ஹாப்பியா இருக்கலாம்னு நினைச்சாக்க 1-2 வயசான காலத்துல வர வியாதிகள் எல்லாம், இவர் கொஞ்சம் சிகரெட்டில் அதெல்லாம் கொஞ்சம் அடிச்சு விடுவாரு, அதனால லங்ஸ்ல கொஞ்சம் ப்ராப்ளம், அப்புறம் நடக்கிறப்ப முட்டி கிட்டி இந்த ப்ராப்ளம் அது இது, அதுக்கெல்லாம் எக்ஸசைஸ் பண்றாரு, வைக்கிறாரு, பூரா எல்லாம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. அண்ட் மனசை அவருக்கு ஹாப்பியா வச்சுக்கணும்னு ரொம்ப ஆசை, ஹாப்பியா தான் இருக்காரு. பட் இவங்க விட மாட்டேங்கிறாங்க. அப்பப்போ இவரை போட்டு தொலைச்சிருச்சு. என்ன எப்ப பாரு ஏதோ புத்தகத்தை படிச்சுக்கிட்டு இருக்கீங்க, என்ன பேப்பர் வண்டி கிடக்கு இந்த நேரத்துல, சும்மா டிவியே பார்க்காதீங்க, கண்ணு கெட்டு போயிடும். ஏற்கனவே கண்டாக்டர்கிட்ட 2 மாசத்துக்கு ஒரு தடவை போயிட்டு வரும். இன்சூரன்ஸ்ல பாதி தான் கவர் பண்றான், மீதியை நம்ம கையில இருந்து கட்ட வேண்டியிருக்கு. பல்லு என்னாச்சு, டென்டிஸ்ட் அது இதுன்னு சொல்லி இவரை போட்டு பாடாப்படுத்தி, இவருக்கு என்னடா இது இறுதி ஏகாந்த வினுது, இதுல இருந்து விடுதலையான போரும் போல் இருக்குன்ட்டு இது பசங்கள்லாம் அட்வைஸு, எவனுக்கு என்ன தோன்றதோ எல்லாரும் அப்பா இது பாருங்க இப்படித்தான் இருக்கணும் அப்படித்தான் இருக்கணும்னு அட்வைஸு. பொண்ணு ஏன்பா நீங்க கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போக மாட்டேற, உங்க மாப்பிள்ளை ரொம்ப வருத்தப்படுறாரு, அவர்கிட்ட நீங்க சில அட்வைஸ் எல்லாம் நீங்க கொடுக்குறீங்களாமே, உங்களுக்கு என்ன குவாலிஃபிகேஷன் இருக்கு என் ஹஸ்பண்டுக்கு அட்வைஸ் கொடுக்கல கேட்க இவர் மிரண்டு போய், என்னடா கஷ்டமா இருக்கு, ஏதோ பேசுற போது தோணுனது சொன்னோம், எல்லாம் ஒரே வீட்டுல இருக்கும், நம்ம அனுபவத்துல சில விஷயங்கள் தெரியுறத சொல்றோம், உடனே அதுக்கு இந்த மாதிரி கத்துறாங்க, இதை பண்றாங்க, நம்மளை போட்டு ப்ராப்ளம் வாங்குறாங்க. சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் எந்த ப்ராப்ளம் வந்தாலும், இந்த ப்ராப்ளம் கொஞ்சம் இருக்கே இந்த பாத்ரூம்ல போறோம், என்ன பண்ணீங்க அதை போட்டு உடச்சிட்டீங்களா, அதான் அழகா ஹேண்டில் பண்ண தெரியாது உங்களுக்கு. அப்புறம் தோட்டத்துல போயிட்டு ஏதாவது பறிச்சு பண்ணாக்க பாருங்க எவ்வளவு கந்தரவ கோலம் பண்ணிருக்கீங்க, நீங்க ஒரு காய் பறிக்கிறதுக்குள்ள 8 பூ விழுந்துருக்கு, 8 காய் போச்சு அப்படின்னு. அதாவது எது செஞ்சாலும் தவறு அதுங்கிற போது இவருக்கு நொந்து நூடுல்ஸ் ஆகி டல்லா அப்படியே மோட்டு வலையை பார்த்துட்டு உட்கார்ற லெவலுக்கு போயிட்டாரு நம்ம தாத்தா. என்ன பண்ணுவார் பாவம், ஏன்னா பிகாஸ் எதுக்கு எடுத்தாலும் இவர் தான் பிளேம் பண்றாங்க எல்லாரும். அண்ட் ஊருக்கு இழைச்சவன் பிள்ளையார் கோயில் ஆண்டிங்கிற மாதிரி இவரை போட்டு பாடாப்படுத்துறாங்க எல்லாரும். என்ன பண்றதுன்னு தெரியல இவருக்கு. இவர் பாவம் ஏதோ எக்ஸசைஸ் பண்ணுவார், இது பண்ணார் எல்லாம் பண்ணாரு. ஆமா பெரிய எக்ஸசைஸ் இன்னும் நல்லா பண்ணணும் வைக்கணும் போவாங்க, நல்லா பண்ணாக்க ஏன் ஓவரா பண்ணி உடம்புக்கு எடுத்துக்கிறீங்கம்பாங்க. எது பண்ணினாலும் உட்காந்தா தப்பு, நின்னா தப்பு, பேசினா தப்பு, படுத்த பேசினாக்க உடனே உங்களுக்கு பேச தெரியாது இல்ல, ஏன் என்னன்னோ கண்ணா பின்னான்னு உழந்துறீங்க, பேசாம வாய் மூடிட்டு இருக்க அப்படிம்பாங்க 4 பேர் பின்னாடி. இவருக்கு அப்படியே இந்த பூமி பிளந்து முழுங்கிடாதாங்கிற அளவுக்கு ஆயிடுவாரு. அதாவது நம்ம தாத்தா சந்திரசேகர் இருக்காரு, அவர் பாவம் மனம் வெறுத்து போயிட்டாரு. ரொம்ப யோசிச்சு பாக்குறாரு, என்னடா இது, என்ன காரணத்தினால நம்ம மேல எல்லாருக்கும் ஒரு சின்ன எரிச்சல் இருக்குது, எல்லாரும் நம்ம கிட்ட பாயறாங்க, நம்ம ஏதாவது
சௌக்கியமான்னு கேட்டா கூட, என்ன சௌக்கியத்தை பத்தி திடீர் கேள்வி? எல்லாம் நல்லா தான் இருக்கும். நீங்க எப்படி இருக்கீங்க? அதை பார்த்துக்கங்க. சும்மா போட்டு தொண உயிர் எடுக்காதீங்க அப்படின்றாங்க. அப்படிங்கிறபோது அவருக்கு ஒரு உண்மை மனசுல புரிஞ்சுது. அதாவது எல்லா ஹியூமன் பீயிங்ஸுக்கும், மனிதர்களுக்கும் அவங்களுடைய எமோஷன்ஸ் எல்லாம் வெளிக்காட்ட ஒரு அவுட்லெட் தேவை. அதாவது வயசானவங்களும் சரி, மிடில் ஏஜ்ல இருக்கிறவங்களும் சரி, சின்ன வயசுல இருக்கிறவங்களும் சரி, குழந்தைங்களும் கூட சில சமயம் நீங்க பாத்தீங்கன்னா அப்பா அம்மாட்ட கத்துன்னு கத்தும். பட் மொமெண்ட்ரி தானே தவிர அது ஒன்றும் பெரிய இது இல்லை. அப்போ உங்களுக்கு அப்பாவும் அம்மாவும் திருப்பி கத்தாம புரிஞ்சுப்பாங்க ஓரளவுக்கு இந்த காலத்துல. அந்த காலத்துல நான் சாத்தி சுமார் வாய மூடுறான்னு பயமுறுத்துவாங்க. இப்ப அதெல்லாம் நடக்காது. அந்த மாதிரி இவருக்கு ஒண்ணு புரியுது. ஓஹோ, எல்லா மனித பிறவிகளுக்கும் ஒரு அவுட்லெட் வேணும் இந்த மாதிரி கத்துறதுக்கு வைக்கிறதுக்கு போறதுக்கு. இல்லைன்னு சொன்னா மென்டலி அப்செட் ஆயிடுவாங்க. அதனால இந்த வீட்டுல கிட்டத்தட்ட இருக்கிற அத்தனை பேருக்கும் நான் ஒருத்தன் தான் கிடைச்சிருக்கேன் அதுக்கு. ஸோ நம்ம கிட்ட அவங்க அந்த இதை கொட்டி தீர்த்து அவங்களுடைய மன டென்ஷன்லாம் தீர்த்துக்கிறாங்க போல் இருக்கு அப்படின்னாரு. பட் இருந்தாலும் எத்தனை நாள் தான் அவரால் தாங்க முடியும்? அவருக்கு ஒரு அவுட்லெட் வேண்டாமா? அவருடைய அவுட்லெட் கோபமோ, சந்தோஷமோ, துக்கமோ, இல்லைனாக்க ஹாப்பினஸோ, அதுவோ இதுவோ எதுவாக இருந்தாலும் அவருக்கு ஷேர் பண்ணிக்கிறதுக்கு யாருமே இல்லையே. ஏன்னா பிகாஸ் அவர் என்ன சொன்னாலும் தப்பு தப்பு தப்புங்கிறாங்க. உங்களுக்கு கூட தெரியாது, சும்மா இருங்க நீங்க, வயசான காலத்துல ஏன் உயிரை விடுறீங்கன்னு. அதாவது ஒய்ஃபுக்கும் இவருக்கும் வயசு பண்ணும் பெரிய வித்தியாசம் கிடையாது, 4-5 வயசு தான். பட் அடிக்கடி அவ சொல்ல அதையே மற்றவங்களும் ஃபாலோ பண்றாங்க. தாத்தா உங்களுக்கு தான் தெரியாதுன்னு சொல்றாங்களே, அப்புறம் எதுக்கு நீங்க போய் பாட்டிட்டு போய் இதை சொல்லிட்டு எங்கள்கிட்ட வந்து அதை சொல்லி ப்ளீஸ் அப்படிங்கிற போதுதான் இங்க இருக்கிறது இனிமே ஒர்த்து இல்லை. நம்ம ஃபீலிங்ஸ் எல்லாம் ஒரு அவுட்லெட் ஓடனாக்க நம்ம அதை தேடி அலையணும்னு தான் ஒரு தேசாந்திரம் கிளம்புகிறார். தாத்தா ஒரு நாள் முடிவு பண்ணி திடீர்னு காணாம போயிட்டார். அவர் கிட்டத்தட்ட 30 வருஷம் 35 வருஷம் உழைச்சதுல அவருக்கு ஒரு $2600 சோசியல் செக்யூரிட்டி வருது. எல்லாம் பார்த்தாரு. என்னையா இருக்கு லைஃப்ல, குடும்பத்துல ஒன்றும் இல்லை, வேஸ்ட். எல்லாம் நம்மளை திட்டி எப்போ ஒரு ஹாப்பியா இருக்க வேண்டிய மனுஷனை ஹாப்பியா இருக்க விட மாட்டேங்கிறாங்க. நம்ம பாட்டுக்கு கிளம்பி எங்கேயாவது போயிடலாம் அப்படின்ட்டு கிளம்பி போயிட்டாரு. நிஜமாலே இவங்கெல்லாம் பதறி போய் கண்ணு கருத்துமா பார்த்துக்கிட்டோம். அந்த மனுஷன் எங்கேயோ போயிட்டாருன்னு எல்லாரும் பதறாங்க, வைக்கிறாங்க. போலீஸ் கம்ப்ளைண்ட், அந்த கம்ப்ளைண்ட், இந்த கம்ப்ளைண்ட் எல்லாம் கொடுக்குறாங்க. பட் அவரு ஃப்ளைட்டை பிடிச்சு ஹாப்பியா ஹாங்காங், பேங்காக் இந்த மாதிரி எங்கேயோ போய் சொல்லிட்டாரு. இவங்க வீட்டுல ஒரு 3-4 மாசம் பதறி போய் தேடி எல்லாம் பண்ணி அதை பண்ணி இதை பண்ணி எல்லாம் பாக்குறாங்க. ஆளுடைய அட்ரஸே தெரியல. அண்ட் என்ன பண்றது ஏது பண்றதுன்னு தெரியாம முழிக்கிற போது கடைசியில இவங்க எல்லாரும் கைவிட்டுறாங்க. சரி போ, எங்கேயோ நல்லா இருந்தா சரி அப்படிங்கிற மாதிரி ஒய்ஃபை சொல்றான். அண்ட் பசங்க எல்லாருமே வந்து என்னடா இதுங்கிறாங்க. ஆனா ஒரு பேர பையனுக்கு மட்டும் இந்த தாத்தாவை இவ்வளவு தூரம் படுத்துவாங்களே பாவம். சில சமயம் அந்த தாத்தா கல்ல இருந்து கண்ணீர்லாம் வரதை பார்த்துருக்கேன் நான். அப்படிப்பட்ட ஒரு நல்ல மனுஷனை இவங்க படுத்துனது கொஞ்சமா நஞ்சமா. இப்போ அவர் போயிட்டாரு. 6 மாசத்துல எல்லாரும் அவர் கிட்டத்தட்ட மறந்தே போயிட்டாங்க. சே, அந்த மனுஷன் என்ன பண்றாரு ஏது பண்றாருன்னு நம்ம பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி நினைக்க, வேற பையனுக்கு வயசே போச்சு, கிட்டத்தட்ட 22-23 வயசு. அவனும் ஏதோ படிச்சு கிடிச்சு இது பண்ணி ஒரு வேலைக்கு போயிட்டான். அண்ட் அப்படிப்பட்ட பையனுக்கு இந்த தாத்தா ஞாபகம் வர, அண்ட் என்ன செய்யலாம், என்ன பண்ணிருப்பாரு என்னங்கிறது அப்படி இப்படி கொஞ்சம் டிடெக்டிவ் வேலைகள் எல்லாம் பார்த்து பாட்டிக்கிட்ட பேசி அங்கே பேசி இந்த மனுஷன் எங்கே போயிருப்பாரு, டே விடுறா, என்னடா பண்ண முடியும், போயிட்டார், அவருக்கு பிடிக்கல, அவர் பாட்டுக்கு எங்கேயோ போயிட்டார், நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்ல, இல்லை எனக்கு அவரை தேடி பிடிக்கணும்னு சொல்லிட்டு ஒரு 30 days லீவ் போட்டு பாட்டிக்கிட்ட கேட்கறது. அடிக்கடி மலேசியா, சிங்கப்பூர் அது இதுன்னு சொல்லிட்டு இருப்பாருன்னு ஒன்று. இவன் அப்படி இப்படி அங்கே எங்கே போகும்போது அங்கே ஒரு சொந்தக்காரங்க மலேசியாவில், ஆமாம் வந்திருந்தார், பார்த்தோம், பேசினோம், வச்சோம், போனோம். அவர் இந்த இதுக்கு போனோம்னு சொன்னார், ஏதோ இந்த சிஎல்லாம் இருக்கிற இடத்துல போயிட்டு நிறைய விஷயங்கள் பார்க்கணும், இந்தோனேஷியாவுக்கு போகணும்லாம் சொல்லிட்டு இருந்தாரு அப்படின்னு ஒன்று. கிடுகிடுன்னு இந்தோனேஷியா பக்கம் போயிட்டு எங்கேயா கண்ணில் படுறதா வைக்கிறாரான்னு போய் பார்க்குற போது இந்தோனேஷியன் பாலியில் பீச்சாங்கரையில் தாத்தாவை கண்டுபிடித்து விட்டான் அந்த பேரப்பையன். ஓடி போய் தாத்தான்னு கூப்பிடலாமான்னு பார்க்குறான். இல்லை, அந்த தாத்தா அவ்வளவு தெம்பா ஹாப்பியா சிரிச்சுட்டு விளையாடிக்கிட்டு இருக்காரு. 2-3 பேர் கம்பெனி கொடுக்குறாங்க அவருக்கு. அதுவும் அந்த 2-3 பேர் யாரு, இளம் பெண்கள். அவர் ஓட, அதுங்க துரத்த, அவர் தண்ணியில விழ, அதுக்கு போய் பிடிச்சு
இது பண்ண வைக்க போக என்ன ஏதுன்னு பார்த்தா இந்தோனேஷியாவில் பாலியில் ஒரு ஏழை குடும்பத்தை கிட்டத்தட்ட ஒரு தத்து எடுத்துக்கிட்டு ஹோல் ஃபேமிலி சந்தோஷமாக இவர் வாழ வச்சுக்கிட்டு இருக்காரு. அந்த குடும்பத்தில் ஒரு 6-7 குழந்தைங்க இருக்குது, 2-3 அடல்ட்லாம் இருக்காங்க. அண்ட் அவங்கெல்லாம் பாவம் சாதாரண சின்ன வீட்டில் தான் இருக்காங்க. அதை கொஞ்சம் எக்ஸ்டெண்ட்லாம் பண்ணிக்கிண்ணி இப்போ ஏதோ பண்ணிக்கிண்ணி இவருக்கு ஒரு தனி ரூம் கொடுத்து அதெல்லாம் பண்ணி எல்லாம் பார்த்த உடனே அவருடைய சந்தோஷத்தை நம்ம கெடுக்கிறது நியாயமா அப்படின்னு பையன் யோசிச்சு பார்க்குறான். அவ்வளவு சிரிச்சுக்கிட்டு சந்தோஷமாக அங்கேயும் இங்கேயும் ஓடி ஈடி, அதாவது ஒரு 70 வயசு மனுஷன் அவ்வளவு யங்காக இருக்காரு. அண்டு அந்த சிரிப்பு அவர் முகத்தில் இருக்கிற சந்தோஷம் எல்லாமே எனக்கு ஆச்சரியப்படுத்த, இந்த மாதிரி இந்த மனுஷனை பார்த்ததே இல்லை. இப்படி இருக்க வேண்டிய மனுஷனை இப்படி கொண்டுட்டாங்களே எல்லாரும், சே பாவம், இப்போ இங்கே சந்தோஷமா இருக்கட்டும், கடைசியிலேயாவது காலத்திலேயாவது இருக்கு இந்த வாழ்வு கிடைச்சதுன்னு சொல்லிட்டு மூச்சு காட்டாம அவன் மட்டுக்கு திரும்பி ஊருக்கு வந்துடுறான். எல்லாரும் என்னடா காசை கறியாக்கிட்டு அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்த என்னாச்சு அப்படின்னு கேட்க, ஒன்றும் ஆகலை, பாவம் எங்க இருந்தாலும் தாத்தா சந்தோஷமா இருக்கணும், அதுதான் என்னுடைய பிரேயர். நாங்களும் அதே சொல்லிட்டு இருக்கோம். இன்னும் என்ன புதுசா சொல்ற மாதிரி சொல்றீங்க, நிச்சயமா சந்தோஷமா இருப்பார், ஏன்னா அந்த அவர் ஒரு புண்ணிய ஆத்மா அப்படின்னு சொன்ன. இருக்கட்டும், எங்கேயா சந்தோஷமா இருந்தா சரி. இங்க இருந்த வரைக்கும் நம்ம எல்லாம் போட்டு வருத்தப்பட்டு நம்மளா அவர் வருத்தப்படுத்துறாரா, பாவம்மா அப்படிலாம் சொல்லாதீங்க பாட்டின்லாம் சொல்ல, பொறுமை நீயும் உன் தாத்தாவுக்கு சப்போர்ட்டும் அப்படின்னு சொன்ன. சே இவ்வளவுதான உலகம் அப்படின்னு தாத்தாவை தேடி சென்ற பையனுக்கு தோண, கதை முற்றும். அடுத்த கதையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம். உங்கள் அட்லாண்டா கணேஷ்.